என்ற பெயரில் உரிமையை பறிக்காதே. தேர்தல் ஆணையமா, பிஜேபி ஆணையமா? எங்கள் உரிமை, எங்கள் உரிமை, வாக்களிப்பது எங்கள் உரிமை. அரசியல் சாசன சட்டம் வகுத்த உரிமை 18 வயது நிரம்பிய கோவை வடவள்ளியில் வாக்காளர் உரிமை மற்றும் குடியுரிமையை வலியுறுத்தி இந்திய ஒற்றுமை இயக்கம் தமிழ்நாடு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை வடவள்ளி பேருந்து நிலையம் அருகில் இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் வாக்காளர் சிறப்பு திருத்தம் SIRக்கு எதிராகவும் தமிழ்நாடு தேர்தல் அலுவலகம் மற்றும் ஒன்றிய அரசு பாஜகவை கண்டித்தும் மேற்கு மண்டல செயலாளர் பேராசிரியர் காமராஜர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய ஒற்றுமை இயக்கம் மாநில பொருளாளர் டென்னிஸ் கோவில் பிள்ளை முன்னிலை வகித்தார். இதுகுறித்து இந்திய ஒற்றுமை இயக்கம் மாநில பொருளாளர் டென்னிஸ் கோவில் பிள்ளை கூறுகையில், பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்தே மக்களின் வாக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருட்டுத்தனமாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல வியூகங்களை வகுத்து வைத்துள்ளனர். எனவே தேர்தல் ஆணையத்தையே கலைக்க வேண்டும் என்று கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக பாம சண்முக சுந்தரம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் கு ராமகிருட்டிணன், திராவிட தமிழர் கட்சி வெண்மணி, விடுதலை சிறுத்தை கட்சி மாணிக்கம், புரட்சிகர இளைஞர் முன்னணி மலரவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி சந்திரசேகரன் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமாரை கைது செய்ய வேண்டும் என்று கோஷமிட்டனர். மேலும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். நான் டாக்டர் டென்னிஸ் கோவில் பிள்ளை, இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர். இப்பொழுது இங்கே SIR நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம். பல்வேறு தலைவர்கள் வந்திருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சண்முக ஐயா அவர்களும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால், பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம பார்லிமெண்ட் தேர்தலும் சரி, பீகார் தேர்தலும் சரி, நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு ஒரு SIR சொல்லி ஓட்ட நிறைய மக்கள் வாக்காளர்களை வாக்களிக்க முடியாமல் செய்கிற ஒரு செயலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதுக்கு பேருக்கு நடத்தப்படுதுங்கிறதா உண்மை. தேர்தலை வெற்றி பெறுவதற்கு பல அவர் வியூகங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஏராளமான கள்ள ஓட்டுகள் நம்ம இந்திய தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அத்தனை ஆதாரங்களையும் கொடுத்தாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஆக நம்ம ஓட்டு போட்டது அவங்க ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. திருட்டுத்தனமாக எத்தனையோ வியூகங்களை வகுத்து வைத்துக்கொண்டு இன்றைக்கு மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக இந்த SIRஐ தமிழ்நாடு கோர்ட்டுக்கே போய் கேட்டாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை கோர்ட்டு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேளுங்கன்னு சொல்லி. ஆக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு நியாயமான முறைப்படி அமைக்கப்படவில்லை, இந்த தலைவர்களால் நியமிக்கப்படவில்லை. ஆக அவர்களெல்லாம் பதவி விலக வேண்டும், இந்த தேர்தல் ஆணையத்தை கலைக்க வேண்டும் சொல்லி இந்திய ஒற்றுமை இயக்கம் வலியுறுத்துகிறது. மத்திய அமைச்சர் தமிழகத்திலே கள்ள ஓட்டு அதிகளோட நடக்குது அப்படின்னு அவங்க போட்டது எல்லாமே சொன்னாங்களே. வெளிநாட்டுக்கு ஒரு லேடி 20 ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்குது. அது எப்படி வந்துச்சு? 20 அதிக கள்ள ஓட்டா நல்ல ஓட்டாது? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ஆக அவங்க சொல்லுவதெல்லாம் பொய், சொல்லுவது அத்தனையுமே பொய் தான். பொய் மூலமாக தான் அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க, பொய் மூலமாக தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பொய்யான ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோற்று போகிற கட்சியெல்லாம் பெட்டி மாற்றிட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு. அது ஆதங்கத்தில் சொல்கிறது தான். நம்ம ஜெயிப்போம் நினச்சிருப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அதனால் ஆதங்கத்தில் அது மக்களுடைய தீர்ப்பு தான் நடந்ததே தவிர யாரும் பெட்டி மாற்றுறது பிடிச்ச ஆதாரமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாரியாக வாக்கு சாவடிக்குள்ளே பெட்டியை கொண்டு போயிருக்காங்க. அது நான் கண்ணால் பார்த்தோம் இல்லையா? அது நடந்து தானே. இப்போ அங்கே அவங்க தான் செஞ்சுட்ருக்காங்க, இது மாதிரி திருட்டு வேலையெல்லாம் அவங்க தான் செஞ்சுட்ருக்காங்க. அதான் உண்மை. அன்றைக்கெல்லாம் தேர்தல் ஆணையமாக செயல்பட்டது, அதனால் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
காவல்துறை வேலையை அவங்க கரெக்டாக பண்ணாங்க. தேர்தல் கரெக்டாக நேரத்தில் முடிஞ்சது. இன்னைக்கு அப்படி இல்லையே. பதிவான வாக்குகள் ஒரு லட்சம் சொன்னால் 1,20,000 வாக்குகள் எண்ணுறாங்க. இப்போ எங்கிருந்து வந்து இந்த 20,000 வாக்குகள் அதிகமாக? இதெல்லாம் தான் கேள்வி. இதுக்கு தீர்வு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறேன்? தீர்வு மக்கள் தான் எழுந்து தெருவுக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க முடியாது. தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது. நீங்கள் பத்திரிகையாளர் வந்து எங்கிட்ட கேள்வி கேட்க நான் பதில் சொல்கிறேன். தேர்தல் ஆணையத்தில் கேட்டீங்கன்னா அடுத்த கேள்வின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது? தேர்தல் ஆணையம் செயல்படாது. அரசாங்கமும் அவங்களுக்கு ஆதரவு, அந்த தேர்தல் ஆணையம் அரசுக்கு ஆதரவாக இருக்குது. அப்படி இருக்கப்ப நீங்கள் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? மக்கள் தான் இறங்கி ஆகணும். அதுதான் சொல்கிறாங்க. இளைஞர்கள் வீதிக்கு வரணும், போராடணும், களத்தில் இறங்கி மக்கள் போராடினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறதா உண்மை. அதை இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து அடிமையாக தான் இருக்க போகிறோம். இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அனைவரும் இந்த பிஜேபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அடிமையாக நாம் இருக்க போகிறோம். இங்கே தான் உண்மை.